ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினுக்கு ஒரு வழியாக மேரேஜ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, வெட்டிங் நைட் தான். ஹீரோயினோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின்ட்ட பேசிட்டு கிளம்பி போகிறப்போ, ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி மட்டும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு, அம்மா நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தானே இருக்க, ஃபைட்டிங்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் அம்மா இவ எதை பற்றி கேட்டுட்டு போகிறா, எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான்னு யோசிக்கிறப்போ தான் ஞாபகம் வருது, ஓ இன்னைக்கு வெட்டிங் நைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடையும் பயத்தோடையும் இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் அந்த ரூம்குள்ளே வராங்க. ஆனால் என்னென்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் சியோலுக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஹீரோயினும் சரி நடக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கியிருந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இப்படி மேரேஜ் ஆன மறுநாள் வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் போல். பட் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவோட அக்கா தான் வந்துட்டு இனி என்ன தூக்கம் எந்தின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுப்பி தாத்தாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாவும் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படி தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்கான். ஹீரோயின் அங்கே தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. தாத்தாவும் ஹீரோயினோட பேரை கொஞ்சம் அழுத்தி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினும் பார்த்துட்டு, ஆமாம் என்ன இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இல்லை நேற்று நைட்டே சியோலுக்கு போயிட்டாங்க, அதான் அவங்க சேஃபாக போயிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்டிங்கை போட்டுதாங்க. தாத்தாவும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட அக்கா என்னன்னா இதை தாங்க முடியாமல், ஆமாம் இந்த மாதிரி ஃபேமிலியில் உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா சமைக்க தெரியும், அது இப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக ஹீரோயினுக்கும் நல்லா சமைக்க தெரியும், அவங்களுக்காக அவளே இன்றைக்கி சமைச்சிட்டு வருவான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை கொண்டு போய் கிச்சனில் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி பெரியவங்க சாப்பிட வேண்டியது எல்லாமே உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் கவலைப்பட்டுட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் ஹீரோ எனக்கு ஒரு கால் கூட பண்ணலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவை பார்த்தோன்னா உண்மையாகவே ஹீரோ பிஸியாக தான் இருக்காங்க, ஏதோ கேஸ் விஷயமா. ஸோ அந்த ஆளை விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டும் கேட்காங்க, அம்மா இப்போ ஹீரோயின் ஓகேவா தானே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஓகேவா தான் இருக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா சமைச்சிட்டு இருந்த சாதத்தை அடிப்பிடிக்க வச்சு கறியை வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு புலம்பிட்டு இருக்கிறப்போ அதே இடத்துக்கு ஹீரோவோட அக்காவும் வராங்க. ஸோ சாதத்தை கறியை வச்சுட்டான்னு சொல்லிட்டு புரியுது, இருந்தாலுமே பெரியவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சமைச்ச சாப்பாடை உடனே கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புலம்பிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ ஞானோதயம் வந்த மாதிரி அந்த அடிப்பிடிச்ச சாதத்தையே கொண்டு போய் அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு சாப்பிட வைக்காங்க. அங்கே இருக்கிறவங்களும் இந்த கறியை வச்ச அடிப்பிடிச்ச சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிடணுமான்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தோடு கேட்கும்போது ஹீரோயின் என்னென்னா, இல்லை அது என்னோட தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு, அவர் இதை விரும்பி சாப்பிடுவார், அவரோட ஞாபகார்த்தமாக தான் நானும் உங்களுக்கு அவரே மாதிரி நினச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட அக்கா தான் கொஞ்சம் ஹீரோயினை நினச்சி கோவப்படுறாங்க, என்னம்மா புழுவுறான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி, எது அந்த சாப்பாடு உன்னோட தாத்தாவுக்கு ஃபேவரட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையான்னு ஹீரோயினும் கேட்கும்போது, இல்லையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு நல்லா சமைக்க தெரியும் வேறு, இப்போ எனக்கு புரியுது, ஸோ இன்னிலேருந்து நீ இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் கிச்சன் உன்னோட பொறுப்பு தான், நீ தான் எல்லா சமையலும் பண்ணணும்னு வேறு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயினும் போச்சு என் கதை முடிய போகுதுன்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தான். ஆஃபீஸ்க்கு முன்னாடியே ஹீரோயின் யார்ட்டையும் சொல்லாமலாமல் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு போய் தனியாக ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு தான் வாங்கி கொடுக்காங்க. சொல்லி திட்டிட்டு தான் இருக்காங்க, எப்படி அங்கே இருக்கிற பெரியவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் உன் இஷ்டத்துக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கும்போது ஹீரோயின் நான் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க, என்னால் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினை காணலைன்னு சொல்லிட்டு தாத்தாட்டிருந்து ஃபோன் கால் வருது. ஹீரோயின் இதை கவனிச்சுட்டு ஹீரோ கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிட்டு, தாத்தா நான் தான் பேசுகிறேன், இங்கே இவர் சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ உடம்பு சரியில்லாமல் ஆகிருமோன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், அதனால தான் இவரை பார்க்கறதுக்காக நான் யார்ட்டையும் சொல்லாமல் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட தாத்தாவும் ஹீரோயின் சொன்ன பேச்சில் அப்படியே நம்பிட்டு ஒன்றும் சொல்லலை, ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹீரோவோட அக்கா தான், நீங்கள் கொஞ்சமாவது அவளை திட்டிருக்கணும், நம்ம யார்ட்டையும் சொல்லாமல் அவள் இஷ்டத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா அதெல்லாம் கண்டுக்கிடலை. ஸோ அப்படியே இங்கே ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது திட்டிட்டு இருக்காங்க, இனி இப்படி நடந்துக்கிடாத, யார்ட்டையும் சொல்லாமல் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பஸ் வருது. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு சரி பஸ் வந்துட்டு நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன், நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை தனமாக போகிறாங்க. பட் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு எதுவும் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் என்னோட அம்மா திட்டுவாங்க 10 மணிக்கு முன்னாடி போகலன்னா, நான் கிளம்பணும், என்னோடய வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்குங்கிறதே. ஸோ அடுத்ததாக ஹீரோயினுக்கு கூட்டிகிட்டு அவங்க இப்போ ஸ்டே பண்ண போகிற வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஹீரோவும் ஃபஸ்ட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, 2வது நான் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்புகிறாங்க. இப்போ
ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நேற்று தான் வெட்டிங் நைட்டு நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, பட் அவருக்கு அது ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் வளைஞ்சி குழஞ்சி ஹீரோ பக்கத்தில் வந்தால் அங்கே ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, உங்களோட டையை டெய்லியும் நான் தான் மாட்டணும், உங்களுக்கு காலையில் நான் தான் எழுப்பணும், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே நெக்ஸ்டே ஆகுது. ஹீரோ கால் பக்கத்துலேயே ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு தூங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க. பட் அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு என்னென்னா, ஆமாம் நேற்று நைட் என்ன நடந்துச்சு, உனக்கும் ஹீரோயினுக்குள்ளே கண்டிப்பாக ஒன்றா தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்னன்னா, இல்லவே இல்லை, அவள் ஒரு சின்ன பொண்ணு, அவட்ட எப்படி நான் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சுற்றி இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் இதை வச்சு ஹீரோட ஃப்ரெண்டு பெட் கட்டியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கான காசை வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு கோவத்தில் தனியாக வந்து, எப்படி நீ என்னோட பர்சனல் லைஃப்பை வச்சு இப்படி பெட் கட்டலாம்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, மாதிரி எதுக்கு எதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே, ரொம்ப லேட் பண்ணாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா என்னன்னா, என் தாத்தா எதை நினச்சும் ஃபீல் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி வந்தே ஆகணும், எனக்கு ஹீரோவை பற்றி நல்லா தெரியும், இதெல்லாம் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு இருப்பான், ஆனால் நீ ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அப்படி சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் வெளியே வந்துடுறாங்க. பட் தனியாக வந்துட்டு அவங்க அம்மா சொன்னதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் போல் ஹீரோ வந்ததுமே அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது, எங்கள் அம்மா தான் இதெல்லாம் சமைச்சு உங்களுக்காக தந்து விட்டாங்க, கூடவே நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு சாப்பிடலாம் போகிற பேர் இது. என்னென்னா ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து ஒரு சின்ன பொண்ணுன்னு தான் பார்க்காங்களே தவிர ஒய்ஃப்னு அந்த இடத்துல வச்சு ஹீரோ பார்க்கவே இல்லை. ஸோ ஹீரோயினும் அவங்க அம்மா ட்ரை பண்ணலான்னு சொன்னதுனால ஹீரோ பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எவ்வளோ தூரம் தான் விலகி போனாலும் ஹீரோயின் வேணும்னே ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இவ இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போய்தாங்க. ஹீரோயினும் அதே ரூமில் போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் நான் தூங்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ பக்கத்தில் தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ இந்த டைம் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஒருத்தி மட்டும் என்னமோ எக்ஸாமில் பாஸ் பண்ணிக்காப்புல. ஸோ மற்ற 4 பேருமே ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, இப்போமே கேப் புக் பண்ணுறேன், அதில் ஏறி வீட்டை பார்த்து போங்க, ட்ரிங்க் பண்ணிங்கன்னா ஏன் வீட்டுக்கு ஏண்டி வந்தீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா. ஹீரோ என்னன்னா, இல்லை வேண்டாம், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், நான் வேணும்னா போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸை பார்த்து கிளம்பி போகிறாங்க, ஹீரோயின்ட்டு இருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை நினச்சி கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சதும் ஸ்டேட்டாக 4 ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்படியே ஹீரோவை நினச்சி ஹீரோயின் கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட திங்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் இருக்குது. ஹீரோயின் அதில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ மாதிரியே குட்டியாக ஒரு டால் இருக்குது. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு செல்ஃபில் வைக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோட்டிருந்து தான் கால் வருது, இன்றைக்கி நைட் என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் இன்றைக்கும் வரமாட்டாங்களான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு நாளும் கிடையாது, அந்த மந்த்து ஃபுல்லாகவே ஹீரோ வீட்டுக்கே வரல. ஹீரோ ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணுறாங்க, ஹீரோயின் வீட்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோ வழக்கம் போல் இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன், கண்டிப்பாக என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃபோனில் கத்தி விட்டுட்டு கட் பண்ணுறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோவை பார்த்துட்டு, எப்போவும் இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கேன், இன்றைக்காவது எங்கள் கூட வா ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில், இவரை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்க போகிறேன்னா என்ன, எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எப்படி உன்னோட மேரேஜ் லைஃப் போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு போகிறப்போ அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அதுக்குள்ளே போகிறேன் வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்ததுமே கம்பெனிக்கு ஒரு 5 பொண்ணுங்க இவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணுங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ கோவத்தில் எனக்கெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு இதான் என் கூட வந்திருக்க இவங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு, என் ஃப்ரெண்டு இவனுக்கு மட்டும் தான் மேரேஜ் ஆகலை, வேணா அவனை ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லி கோவத்தில் திட்டி விட்டேன். அந்த பொண்ணுங்களும் ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நீ ஒன்று வீட்டில் இல்லைனா ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கலாம், உன்னை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஹீரோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு, நீ வீட்டுக்கே போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் ஹீரோயின் தானே, ஹீரோயின் நினச்சி பயந்துட்டு தானே இருக்குன்னு சொல்லும்போது, அவள் சின்ன பொண்ணு அவளை நினச்சி நான் இதுக்கு பயப்பட போகிறேன்னு சொல்கிறாங்க. அது இல்லை, அவ கூட ஒன்றா நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு
பயந்துட்டு இருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லையே, அப்படிதான் நல்லா யோசிச்சுக்கோ, நீ இதை தள்ளி போட்டுகிட்டே போனேன்னா நீ தான் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஹீரோயின் ஒரு அட்ராக்டிவான பொண்ணு, எந்த பசங்கனாலும் அவளை கரெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுக்கோன்னு சொல்லும்போது ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற கிளப் ஸ்டேஜில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினும் போட்டு நல்லா ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற லாயர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கவனிக்கலை, இவங்க மட்டும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களாக இருந்தால் காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கொஞ்சம் அந்த ஸ்டேஜை நிமிந்து பார்க்காங்க. ஹீரோயின் ஆடிட்டு இருக்க ஆட்டத்தையும் பார்க்காங்க, ஷாக்கில் விரைச்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்படியே எதர்ச்சியாக ஹீரோவையும் பார்த்துருந்தாங்க. அடுத்ததாக ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதே மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன்ல, உனக்கு இப்போ மேரேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸியாக இருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிஸியான வேலைலாம் இருந்துட்டு இருக்கா, ஒவ்வொரு டைமும் அப்புறம் என்கிட்ட போய் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கே வராமல் இருந்திருக்கீங்க, நான் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டே டெய்லி இருந்திருக்கேன், நேற்று நைட்டு கூட கரண்ட் கட் ஆகிடுச்சு, நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா ஹீரோயின் கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்கார்ந்தாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை பக்கத்தில் உட்கார வைக்காங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த கிளப்பில் ஏதோ ரொமான்டிக் சாங் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அனுப்பி விட்டுருந்தாங்க. 2 பேரும் அப்படியே தனித்தனியாக நின்று இருக்கிறப்போ ஹீரோயின் பக்கத்தில் இன்னொருத்த என்னன்னா, நீங்கள் என் கூட ஆட முடியுமான்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயினை வலுக்கு டைமாக இருக்கிறதுக்கு ஹீரோவும் அவன் கூடலாம் ஆட மாட்டான், என் கூட தான் ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் டான்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சுற்றி இருக்கிற கப்புள்ஸ்லாம் கொஞ்சம் ஹீரோயினை தள்ளி தள்ளி விட 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் டான்ஸ் முடிஞ்சுட்டு இங்கே வந்து பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் 2 பேருக்குமே 2 ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்தும் கால் வருது, எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ டான்ஸ் பண்ணதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸோ இன்றைக்கி நைட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு வேறு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனில் 2 பேரும் வீட்டுக்கு போனால் ஹீரோயின் என்னென்னா, நீங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய்தாங்க. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நானே என் வாயெல்லாம் அந்த ரூமுக்கு ஹீரோவை போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்டும், அப்போ மறுபடியும் நீயே சொல்லிட வேண்டியதானே, 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுவோன்னு சொல்லும்போது, அது எப்படி என்னால் அதெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சரி, அப்போ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காங்க. ஸோ உன்னோட ரூமை ரொமான்டிக் மூடில் வச்சுக்கோ, ஸோ ஒரு நல்ல சாங் ரொமான்டிக் சாங் போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னரை அரேஞ்ச் பண்ணி ஹீரோ வந்ததும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செல்ஃபில் ஒரு ஹீரோவோட டால் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த டாலை பார்க்குறப்போ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, ஆனால் இதை பார்க்குறப்போ தனியாக இருக்கிற மாதிரி இல்லையே, கூடவே ஃபீமேல் டால் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் அதெல்லாம் பார்க்கலையேன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அப்படியே அந்த டால் யார்கிட்ட இருக்குங்கிறத காட்டுறாங்க. அமெரிக்காவிலேருந்து இப்போ கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிற கான் யாங்னு ஒரு பொண்ணோட கையில் தான் அந்த ஃபீமேல் டால் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொரியா வந்ததுமே ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஹீரோயின் இருந்து கால் வருது, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ இப்போ உண்மையாகவே பிஸியாக தான் இருக்காங்க போல், இல்லை என்னால் வர முடியாது, நான் டின்னர் இங்கே சாப்பிட்ருவேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படியா, எனக்கு இப்போது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி நீங்கள் பிஸியாக இருந்தால் வர வேண்டாம்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைனோடனே சரி இரு நானே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த டைம் தான் காயாங்கும் ஹீரோவை தேடி ஹீரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சதுமே இப்படி காலேஜ் ஃப்ரெண்டு வந்துட்டு போனதா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா நல்லா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ரொமான்டிக் மோடில் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கரெக்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வர வழியில் திடீர்னு ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோன் கால் வருது, ரொம்பவே அர்ஜென்ட்டானது, சீக்கிரமாவான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போனால் ஏதோ ரூமில் சின்னதாக ஒரு பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் பொண்ணுங்க கூட. ஹீரோவும் ஃப்ரெண்டை திட்டி விட்டுட்டு கிளம்பி போகலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட மாட்டாங்க, இன்றைக்கி இங்கே தான் நம்ம ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஹீரோவும் கால் பண்ணி ஹீரோயின்ட்ட சொல்லலான்னு பார்த்தா ஹீரோவோட ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட உங்கள் ஃபோனை கொஞ்சம் தர முடியுமா, ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தரேன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்னென்னா உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னாச்சு ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவளோட சோககதையை ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னென்னா அவளோட ஹஸ்பண்ட் ஏதோ கேப்டிங் விளாண்டு நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான் போல். ஸோ அந்த கடனெல்லாம் இவ தான் அடைச்சிட்டு இருக்கா போல். இதை சொன்னதும் ஹீரோவும் லாபடி இதில் நீங்களாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, இது உங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த கடனெல்லாம் அடைக்கணும், நான் தரத டிடெக்டிவ் நம்பர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்கன்னு அவர்கிட்ட சொல்லி வைக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஹீரோ வரலன்னு தெரிஞ்சதுமே அங்கேருந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஹீரோயின் மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போதையில் இருக்கிறப்போ வீட்டுக்கு இந்த டைம் என்னென்னா ஹீரோவோட அக்கா வராங்க. ஸோ வந்து ஹீரோயின் இந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போதையில் இருக்கிற பார்க்குறப்போ கோவம் தான் வருது. கூடவே பக்கத்தில் இருக்கிற ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஹீரோவோட திங்ஸ் மட்டும்
இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியாக தான் ஸ்டே பண்ணுறாங்கன்னு புரியுது. ஸோ அப்படியே போதையில் இருக்கிற ஹீரோயின்ட்ட போய் நீயும் ஹீரோவும் தனித்தனி ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வளரிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்கிற ஹீரோயினா ஹீரோ தான் தூங்க வச்சுட்டு வெளியே வந்தா அதுக்குள்ளே ஹீரோட அக்கா என்னன்னா நீ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இல்லை அவள் இன்றைக்கி தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அவள் எப்பவும் ட்ரிங்க் பண்ணுற பொண்ணு கிடையாதுன்னு சொல்லும்போது அதான் தெரியுது, நான் இதுக்கு தான் சொன்னேன் அவளை ஆல்ரெடி மேரேஜ் பண்ணாதேன்னு சொல்லும்போது லேட் நைட் ஆகிட்டு நீ ஃபஸ்ட்டு கிளம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்காவும் கண்டிப்பாக இவளை மேரேஜ் பண்ணதுக்கு நீ பின்னாடி வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே ஹீரோயின் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற டின்னரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டேட்டாக ஹீரோவோட அக்கா தாத்தாட்ட போய் இப்படி ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னென்ன வேலை பார்த்தாங்கிறத போய் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவும் அவள் ட்ரிங்க் பண்ணதுக்கு ஏதாட்டும் ரீசன் இருக்கும், அதை பெருசாக கொண்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அது மட்டும் கிடையாது, ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனி ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒன்றாலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இதில் இஷ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த மேரேஜில். ஸோ இதை இப்போவுமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா என்னன்னா கல்யாணங்கிறது உனக்கு விளையாட்டு பேச்சா போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி திட்டி அவளை அங்கேருந்து அனுப்பி வைக்காங்க. அப்படியே இப்போ காயாங்க தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவ அமெரிக்காவில் தான் இப்போ 5 வருஷமாக இருந்திருக்கான். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் இவளும் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவள் பிரேக்கப் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கா. அங்கே போய் 1 மந்த்து மட்டும் ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்கா. பட் டிவர்ஸ் ஆகிட்டு 1 மந்த்லேயே. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ இவளால் இன்னைக்கு கதையில் என்னெல்லாம் நடக்க போகுங்கிறத பொறுமையாக பார்ப்போம். பக்கம் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிறப்போ இப்படி உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அது யாராக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஹீரோவை பார்க்கறதுக்காக அங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹீரோவும் போய் பார்த்ததுமே என்ன இப்போ போதெல்லாம் தெளிவாக தான் இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் எல்லாம் உங்களால் தான், நீங்கள் வாரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, அதனால தான் நான் எல்லாமே ட்ரிங்க் பண்ணிட்டேன், இப்போ உங்கள் அக்கா முன்னாடி வர நான் கெட்ட பொண்ணு மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோவும் தப்பு என் மேலே தான், நான் உனக்கு ஆனால் கால் பண்ணேன், நீ தான் ட்ரிங்க் பண்ணதுனால அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிக்கோ, இப்போ ஃப்ரீயாக இருக்கியா, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணேன், நம்ம 2 பேரும் வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்ன ஹீரோ இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்மளை திட்டுவாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்கிறது கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க. ஹீரோவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துடுதேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பியில் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்போ ஹீரோ என்னெல்லாம் சொன்னாங்கிறத சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஆனால் பதிலுக்கு ஃப்ரெண்டு என்னென்னா இல்லை திடீர்னு ஆம்பளைங்க பொண்ணுங்கக்கிட்ட இப்படி நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அவங்க மறைச்சி வச்சுட்ருக்கணும் அந்த பொண்ணுகிட்டேருந்து. ஸோ உன்னோட ஹஸ்பண்டும் அதே மாதிரி உன்ட்ட ஏதாவது மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை அவருக்கு தான் மேரேஜ் ஆகிட்டேன் அப்படிலாம் இருக்காது, மேரேஜ் ஆகிட்டுங்கிறது அவர் ஃபேஸில் எழுதி வச்சுருக்கா என்ன, அப்படிலாம் கிடையாது, உனக்கு தெரியாமல் வேறு ஏதாட்டும் அவர் பொண்ணை பார்த்துட்டு இருக்கலாம், நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்னடா இவ இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஹீரோ அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஹீரோயினும் என்னென்னு போய் பார்த்தானா அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனப்போ அங்கே ஒரு பொண்ணுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ ஹீரோட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. கூடவே ஹீரோவை ஹக் பண்ணிலாம் பேசுதா. ஹீரோவும் விலகி தான் போகிறாங்க. ஆனால் இதை தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோயின் ஹீரோ தன்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணுறா. ஸோ அதே கோவத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோவும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சாப்பிடலை. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு ஆமாம் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்க போல், ஏன்னா ஃபுட்டெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஆர்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை சொன்னான், ஃபுட்டை பற்றியும் சொன்னான், அதனால தான் சொல்லும்போது ஹீரோயின் இதை நம்பவே இல்லை. ஆனால் ஹீரோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. கூடவே அம்மா ஆஃபீஸில் இருக்கிறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தீங்களே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அது கேஸ் ரிலேட்டடா, ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே பாவம்னு சொல்லி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்னென்னா கோவமா எங்கிட்டே நீங்கள் திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கிளம்பி போகிறான். ஹீரோக்கு எதுக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வேறு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு என் மேலே லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்குன்னு இது டூ மச்சாக உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஹீரோவும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோயின் நம்பவே இல்லை. அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. பின்னாடியே ஹீரோ வீட்டுக்கு வந்தால் டோரை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறியா மாட்டியா, என்கிட்ட கீ இருக்குது நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்லும்போது என்னன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கத்திட்டு இருக்கா. அப்போ சரி நீ விடலான்னா என்ன, மறுபடியும் அதே பொண்ணை போய் நான் பார்த்து பேச போகிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக இவங்களை தேடி தாத்தா வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ இப்படி பேசுகிறத வச்சுட்டு உண்மையாகவே ஹீரோ யார் கூட அஃபரில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சு திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் ஹீரோயின் நேற்று ட்ரிங்க் பண்ணான்னு சொன்னப்போவே கண்டிப்பாக தப்பு உன் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ அதுக்குள்ளே அஃபர் வச்சுருக்கனா என்ன அர்த்தம், இதனால தான் 2 பேரும் தனித்தனி ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சுட்டு அங்கே ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. இல்லை அவங்கள திட்டாதீங்க, அவங்க பாவம் ஏதோ தெரியாமல் அதை பண்ணிட்டாங்க,
இனி அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ சரி நீ இந்த ஒரு முறை மட்டும் அவனை மன்னிச்சு விட்டுரு, இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ண சொல்லி அனுப்பி விடுறாங்க. அங்கே போனதும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு தனித்தனியாக தான் தூங்குறாங்க. ஆனால் தாத்தா 2 பேரையும் ஒரே பெட்டில் தான் தூங்க வைக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே விடிஞ்சதும் தாத்தா கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ கூட இனி இன்னும் இப்படி ஒன்றா இருந்த மாதிரி தான் எப்பவும் இருக்கணும், சண்டைலாம் அடிக்கடி போடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போகிறாங்க. ஆனால் 2 பேர் கேட்குற மாதிரி இல்லை, திரும்ப அதே பிரச்சனையை வச்சு தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.